அண்ணனும் தம்பியும் போயிட்டு சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்களை நம்பி நான் அனுப்புறேன் பாருங்க. போதாததுக்கு திரும்பமா அடிதடி பக்கமே போகாதவரு அவரையும் சேர்த்து உங்களை மாதிரி வம்பிழுக்க விட்டுட்டீங்கல்ல. எல்லாம் என்ன சொல்லணும், நான் தான் எதையுமே யோசிக்காம விட்டுட்டேன். ஏங்க எரியுதுங்க. எரியட்டும், நல்லா எரியட்டும். இந்த மாதிரி சண்டை போட்டு அடிபட்டா எரியாம வேற என்ன பண்ணும்? எரியுதுன்னு சொல்லி உங்கள்ட்ட திட்டு வாங்குறதுக்கு அந்த எரிச்சலை மேலு. என்ன முணுமுணுக்குறீங்க? ஒண்ணு இல்லங்க, ஒண்ணு இல்ல. ஏன் ஏதாவது சொல்லிதான் பாருங்களேன். மெதுவாங்க, மெதுவா. நாங்க என்னமோ அடிக்க போனது மேனேஜரை தான். நான் என்னமோ உங்களை அடிச்ச மாதிரி இந்த வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசாதீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டேன். ஏற்கனவே உங்களுக்கு முன்கோவம் அதிகம். இதுல திருமாமாவையும் கூட சேர்த்துக்கிட்டு அவங்க வேற உடைச்சிட்டு வந்திருக்கீங்க. இப்ப பதிலுக்கு அவன் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கானோ? அப்படி மட்டும் அவன் ஏதாவது பண்ணா அவ்வளவுதான், அவனை உண்டில நாக்கிர மாட்டேன். இதான் இந்த கோவம் தான் வேண்டான்னு சொல்றது. இதை விடுங்கன்னு சொல்லிதான் இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருக்க. அது கூட புரிஞ்சுக்காம அடுத்த சண்டைக்கு ரெடி ஆயிட்டீங்க. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன். இத பாருங்க வேலு, இப்படி பதிலுக்கு பதில் சண்டை போடுறது மட்டும் வீரம் இல்ல. இந்த குடும்பத்துக்காக அந்த சண்டையில இருந்து ஒதுங்கி போறதுமே வீரம் தான். ஏன் இப்படி ஏதாவது நம்ம கோவத்தை தூண்டுற மாதிரி செயல் நடந்தாலும் அந்த இடத்துல வேகமா செயல்படாம விவேகமாவே செயல்பட்டாலே போதும். அந்த பிரச்சனையே நம்மள கண்டு ஓடிடும். காசு பணம் இல்லாம கூட நிம்மதியா இருந்துட முடியும். ஆனா பகையை வச்சுக்கிட்டு யாராலையும் நிம்மதியா வாழ முடியாது வேலு. அந்த பகையால உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? செல்வி, இன்னைக்கு நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அப்படியா? இந்த ரணகலத்திலயும் உங்களுக்கு கிளுகிளுப்பு கேக்குது? இல்லங்க, நான் உண்மையாவே என் பொண்டாட்டியோட அழகுல மயங்கிட்டேன். வேண்டாம் வேலு, நீங்க சும்மா உட்காருங்க, சரியா? இரு இரு. இவ ஒருத்தி இங்க வா, வந்து பாரு அங்க என்ன நடக்குதுன்னு. இங்க பாருடி. ஐயோ,